ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கேன். 4 லெக் ஸ்ட்ராட்டஜி. இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி எக்ஸ்பிரி டேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகலாம், இல்லை ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு ஃபுல்லாக ரிவர்சல் ஆகலாம், இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக முடியலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு வியூ இருக்கும். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் எக்ஸ்பைரி முடிய போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வியூ இருக்கும்போது அப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இது ஒரு 77,000 வச்சுக்கோங்க, கீழே ஒரு 77,500 இல்லை 76,500. ஸோ இது ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் முடிய போகுதுன்னு உங்களுக்கு ஒரு வியூ இருக்குது அப்படின்னா, இதனுடைய அப்ராக்சிமேட்டாக ஒரு மிடில்லன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ 77,300 வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அட்டமணியில் காலு புட்டு இது ரெண்டையுமே செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணியில் 77,000 பார்த்தீங்களா, இந்த அவுட் ஆஃப் த மணியில் ஒரு காலை பை பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு புட்டை பை பண்ண போகிறோம். ஸோ காலு புட்டு ரெண்டையும் அட் த மணியில் செல் பண்ணுறோம். 2 லெக்கு, அவுட் ஆஃப் த மணி கால் பை, அவுட் ஆஃப் த மணி புட்டு பை, இது 2 லெக்கு, மொத்தமாக 4 லெக். அதுதான் இந்த 4 லெக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் இந்த பொசிஷன் ஆக்சுவலாக நாளைக்கு எக்ஸ்பெரிக்கு நான் பில்டு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு லைவ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு 2 டேஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து தான் செல் ஆஃப் நடந்துச்சு. அகைன் இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஆகி பிரேக் பண்ணிச்சு, ரீடெஸ்ட் பண்ணி கண்டினியூ ஆகலை. அகைன் இங்கே வந்து இங்கே பொசிஷன் பில்டு பண்ணவங்களோட எஸ்எல் அன் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ அகைன் எஸ்எல் அன் பண்ணிட்டு இங்கே எஸ்எல் அன் பண்ணிட்டு அகைன் இந்த லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ இந்த லோவை கட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ட் இதுதான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி அதை பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி கண்டினியூஷன் ஆகி சைடு வேல போயிட்டாங்க மார்க்கெட். ஸோ அப்போ எனக்கு என்னோட வியூ என்னவா இருக்குது அப்படின்னா, நாளைக்கு இன்னைக்கு கீ சப்போர்ட் இது. ஓகேவா? இது கீழே போகாத வரைக்கும் நம்ம பை தான் பண்ணணும். அதே மாதிரி கீ ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது, இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்ம செல் தான் பண்ணணும். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும்னு என்னோட வியூ. இப்போ நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட்டு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாலும் செல் ஆஃப் நடந்து சைடு வேஸில் முடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை கேப் டவுன் ஆகி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இங்கே வந்துட்டு அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் முடியும்னு என்னோட வியூ இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரேஞ்சோட மிடில் 77,100 அப்படிங்கிற அட்ட மணியாக வச்சுக்கிட்டு காலு புட்டு ரெண்டையும் செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு காலை பை பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு புட்டை பை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சரிதா? 77,100 காலு புட்டு இது ரெண்டையும் செல் பண்ணியிருக்கிறேன். 2 லாட் செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணி கால் ஒன்றும் அவுட் ஆஃப் த மணி புட்டு ஒன்றும் பை பண்ணி வச்சிருக்கேன் ஹெட்ஜிங்க்கு. இதை உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் டன்னோட ஸ்ட்ராட்டஜி பில்டர். இதில் என்னோட பொசிஷன் காட்டுது பாருங்க. இந்த 4 லெக்கு சொன்னோன்னா இங்கே அட்ட மணி 77,100 காலு புட்டு ரெண்டையும் செல் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணி கால் ஒன்று புட்டு ஒன்று பை பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 77,100 கால் ஒன்று 77,100 புட்டு ஒன்று ரெண்டையும் செல் பண்ணிட்டு அட்ட மணி அவுட் ஆஃப் த மணி ஒன்று பை பண்ணியிருக்கிறேன். இது அனலைஸ் கொடுத்தீங்கன்னா பே ஆஃப் சார்ட் வரும். இதில் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 2,100 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 9,600. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் 77,100 அரௌண்ட் 77,100 சுற்றி முடியுது அப்படின்னா 9,600 வரைக்கும் மேக்ஸிமம்
ப்ராஃபிட் வரலாம். லாஸ் எய்தர் இப்போ மார்க்கெட் நீங்கள் கேட்கலாம், கட் பண்ணி மேலே போயிட்டா என்ன ஆகும், கட் பண்ணி கீழே வந்துட்டா என்ன ஆகும். எய்தர் சைடு மார்க்கெட் பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு லாஸ் லிமிடெட் 2159 ரூபா தான் மேக்ஸிமம் லாஸே வரும். ஸோ அதனால் எனக்கு ரிஸ்க்கு டு ரிவார்டு 1:4க்கு மேலே இருக்கிறதுனால இந்த பொசிஷன் வந்து பில்டு பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் 4 லெக் ஸ்ட்ராட்டஜி.